ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் வெளியில் ஒகனைகள் போகிறோம். வாங்க, உள்ள எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே வீடியோ போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒகனைகள் போகிறோம். எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என் பிள்ளை இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹீரோ, எங்க வீட்டு ஹீரோ பாருங்க. பெரிய ஹீரோ இவரு, தலைவரி. இன்னும் ரெடி ஆகவே இல்லை. சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் காசு வாங்குறதுக்கு ரெண்டு பேரும் காலில் விழுந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்போ போறோம்? வந்தா போறோம், அப்படியே போறோமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நாங்கள் ஒகனைகள் போக போகிறோம். ஒகனைகள் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் ஒகனைகள் எப்படியாச்சும் போகணும்னு சொல்லி. இந்த வாட்டி தான் நம்மளுக்கு வந்து டைம் செட் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் ஒகனைகளுக்கு போகிற வழி. ஒகனைகள் கிட்ட வந்துட்டோம். ஒகனைகள் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ போகிற வழியில் நிறைய பேர் நின்று இருப்பாங்க. அக்கா எது சமையல் செய்யணும், மீன் வாங்கித்தாங்க, சமையல் செஞ்சு தரோம், மீன் வாங்கித்தாங்க, சாப்பாடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுனே இருப்பாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே முன்னாடி வந்து சமையல் செஞ்சு தரணுமா, சாப்பாடு செஞ்சு தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுனே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் முன்னாடி போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்க்கு. இது வந்து கார் பார்க்கிங். ஃபுல்லாக இடம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த இடம் வந்து சின்ன பசங்களெல்லாம் விளையாடலாம், சாப்பிட்லாம் நல்லா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி நம்ம போட்டுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இப்படி தான் எங்கள் குட்டி பையனை வந்து நல்லா தூக்க முடியல. அதனால எல்லாரும் மாறி மாறி தூக்கிட்டே இருந்தாங்க. இப்படி போயினே இருந்தோம். ஃபுல்லாக கடை, அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக கடை தான் இருந்துச்சு. டெட்டி பேர், ட்ரெஸ்ஸு, எது ஸ்நாக்ஸ் எது வேணாலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே போய்ட்டு மீன் வாங்கி கொடுத்துட்டு சமையல் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து போட்டுக்கு போனீங்கன்னா போட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் சமையல் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். நீங்கள் வரதுக்குள்ளே நாங்கள் சமைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே போட்டுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். உள்ளே போகிறோம், ஒவ்வொருத்தராக ஏறுறோம். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டுருந்தோங்க. எங்கள் குட்டி பையன் ஃபஸ்ட் டைம் ஏறுறான் போட்டு. நல்லா செம்மையாக இருக்குது. உள்ளே போனாலும் அவ்வளோ அகலமாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க.
நாங்கள் வந்து 3 ஃபேமிலியாக போனோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. மறக்கவே முடியல, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க சொல்கிறேன், வரேன் இருங்க. எங்கேயும் போக மாட்டாங்க, தைரியமா இரு தலைவா. நீ பயப்படுற அளவுக்கு. ஆமா ஆமா. எவ்வளவு நேரம் டிராவல்? 1 மணி நேரம். தள்ளி உட்காருங்க அப்படியே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு போட்டில் 4 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் 3 போட் புக் பண்ணோம். 3 ஃபேமிலி போகிறதுனால 3 போட் புக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே ஸ்டார்ட் பண்ணி போக உள்ளுக்குள்ளே போனோன்னா மேலஞ்சு தண்ணி அப்படியே ஒழித்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்து நம்ம செம்ம ஜாலியாக இருக்கலாம். நாங்கள்லாம் எல்லா ஃபேமிலியோடு போனதுனால நான் செம்ம என்ஜாய் பண்ணோம். 2-3 ஃபேமிலி ஃபுல்லாக போயிட்டு அப்படியே தண்ணியில் நல்லா நனைஞ்சி வந்தது அவ்வளோ செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி கிட்ட போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக சுற்றிட்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நாங்கள்லாம். இங்கே பாருங்கள் எப்படி கத்துறாங்கன்னு. சின்ன ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி மேலஞ்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலஞ்சு வர தண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு எங்கேருந்து வராங்கன்னா எங்க 2 பேர் எடுக்கிட்ட. ஆமா ஆமா, கோபி அவங்களா இருக்குங்க. கோபி என்ன தெரியுமா? சரி சொல்லுங்க. ஏதாச்சும் வேணும், ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கூட நம்ம உள்ளே வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வசதி கூட இருக்குது உள்ளே. ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் செட் ஆகலை எனக்கு டைமு. இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கூட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படியே நாங்கள் ஜாலியாக போட்டில் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே இந்த எப்படி இருக்குது, இது ஒகேனக்கல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இவங்களே இங்கே சமைச்சு தருவாங்க. நம்ம மீன் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், மேலே காசு கொடுத்துடணும். எல்லா ஃபேமிலியோடு போனதுனால நான் செம்ம என்ஜாய் பண்ணோம். 2-3 ஃபேமிலி ஃபுல்லாக போயிட்டு அப்படியே தண்ணியில் நல்லா நனைஞ்சி வந்ததும் அவ்வளோ செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு.
அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக தண்ணி கிட்ட போயிட்டு அப்படியே நாங்கள் ஜாலியாக போட்டில் போயிட்டு ரிட்டர்ன் நாங்கள் எல்லாரும் போட்டிங் போயிட்டு இப்பதான் இறங்கி கீழே வந்தோம். சாப்பாடு மீன் குழம்பெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே எல்லாரும் 2 டேபிள் புக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஆனால் மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த எப்படி இருக்குது இது ஒகேனக்கல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இவங்களே இங்கே சமைச்சு தருவாங்க. நம்ம மீன் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், மேலே காசு கொடுத்துடணும். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். போட்டுக்கோ ரசம் ஊத்துட்டா